தாவேகாவிற்கு கொள்கை பாடலை எழுதி இசையமைத்து பாடிய திருக்குறள் அறிவு அவர்களை தாவேகா அரசு கைது செய்தது. இது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஆனால் கைது பண்ண கொஞ்ச நேரத்திலே திரும்ப தலைமைச் செயலகம் அழைச்சு வரப்பட்ட திருக்குறள் அறிவு அவர்களை திரும்ப தலைமைச் செயலகம் உள்ளே கூட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பில் என்ன நடந்துச்சு, இது நடந்துச்சு, திருக்குறள் அறிவு அந்த கோரிக்கையை உள்ளே வச்சாரா, அல்லது வைக்கலையா, அல்லது கோரிக்கை வச்சு அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா, அல்லது வச்ச கோரிக்கையை டினைட் பண்ணிட்டாங்களா, அல்லது உள்ளே அழைத்து செல்லப்பட்ட திருக்குறள் அறிவு அவர்கள் மிரட்டப்பட்டாரா அப்படிங்கிற எந்த தகவலும் இதுவரை அறிவோ சிஎம் சைட்லேருந்து எதுவும் சொல்லப்படவில்லை. உள்ளே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, உள்ளே நடந்த சம்பாஷணைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அறிவு போகும்பொழுது அந்த நீட்டுக்கு எதிரான முழக்கம் கூட போகிறாரு. அப்போ கைது பண்ணுறாங்க. அப்போ ப்ரெஸ்ஸுக்கு அவருடைய கோஷங்களை முன் வச்சுட்டு தான் அந்த போலீஸோட கைதாகி உள்ளே போகிறாரு. அப்போ வச்ச கோஷம் என்னென்னா, நீட்டுக்கு எதிராக நீட்டு வேணாம் அப்படின்னு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லணும். ரெண்டாவது, சிஜேபி நடத்துகிற போராட்டத்துக்கு விஜய் அவர்கள் நேரடியாக செல்லணும் அல்லது தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அவர் வச்ச கோஷங்கள், அவர் வச்ச கோரிக்கை. திரும்ப ஒரு அரை மணி நேரத்தில் அந்த அறிவு அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சி வரப்பட்டிருக்காரு. நம்ம வீடியோ பண்ணுற வரைக்கும் அவர் அழைச்சிட்டு போகிறதுக்கான தகவல் வரல. அப்போவே நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் அதில் பற்றின தகவலை சொல்ல முடியல. அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்குறோம், அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்காரு. அழைச்சி செல்லும் பொழுது உள்ள அந்த தலைமைச் செயலகத்தில் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகிற வரைக்கும் ஃபுட்டேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுட்டேஜஸ் இல்லை. இப்போ உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அறிவு அவர்கள் பொது வழியில் சொல்லியே ஆகணும், அல்லது சிஎம் அவர்கள் உள்ளே நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். ஏன்னாக்கா வெளில அந்த ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்போ உள்ளே போன நமது அறிவு அவர்கள் உள்ள சிஎம் சந்திச்சாரா இல்லையா, அல்லது சிஎம் சந்திக்காமல் சிஎம் மாதிரி யாரும் டூ போட்டு உள்ளே உட்கார வச்சுருந்தாங்க, அவங்களாம் சந்திக்க வச்சாங்க அப்படிங்கிறது தகவலா? அப்படி இல்லைனாக்கா அமைச்சர் ஆதவர்ஜனாவில் தான் நான் சந்தித்தேன், ஆதவர்ஜனாவில் தான் என்னோடய சம்பாஷணை போச்சு அப்படிங்கிறத திருக்குறள் அறிவு அவர்கள் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அவருக்கு இருக்குது. சரி, ஒருவேளை சிஎம் சந்திச்சாருன்னா அல்லது ஆதவர்ஜனா சந்திச்சாருனாக்கா இந்த வெளியில் முழக்கமிட்ட கோஷங்களை, கோரிக்கையை உள்ளே போய் சொன்னாரா விஜய்கிட்டையோ ஆதவர்ஜனா கிட்டையோ, அல்லது சம்மந்தப்பட்ட மற்ற அந்த உரிய நபரிடம் அந்த கோரிக்கையை, கோஷங்களை முன் வச்சாரா? அந்த கோஷங்கள், அந்த கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்குச்சா? விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டாரா? ஆதவர்ஜனா ஏற்றுக்கிட்டாரா? ஏற்றுக்கிட்ட அந்த கோரிக்கைக்கு அவங்க சொன்ன பதில் என்ன? ஆமாம் தம்பி, நீங்கள் சொல்கிறது சரிதான், சிஎம் அவர்கள் லேட்டாக இப்போ ட்வீட் போடுவார், வீட்டுக்கு போய் தானே ட்வீட் போடுவார் எப்போவுமே, அதே மாதிரி இந்த தடவையும் இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் இதை பற்றி ட்வீட்டை அவர் போடுவார் அப்படிங்கிற தகவலை தெரிவித்தாங்களா? அப்படி இல்லைனாக்கா, இல்லை தம்பி, இந்த கோரிக்கையெல்லாம் பிஜேபிக்கும் நமக்குமான ஒரு அண்டர் டீலிங்கு, இதை நம்ம தலையிடக்கூடாது, அதனால் இதை பற்றி நம்ம அதுவும் வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு, அதனால் இதை பற்றி நீங்கள் பேசுனது பெரிய இஷ்யூவாக இருக்குது, அதனால் இதை அப்படியே மூடி மறைச்சிருவோம், இப்படி ஒரு சம்பவமே உங்கள் வாழ்க்கையிலையோ அல்லது தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயோ இப்படி ஒரு சம்பவமோ சந்திப்போ நடைபெறலை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை பற்றி வழியில் எங்கேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அவர் அனுப்பி வைக்கப்பட்டாரா? அப்படி இல்லைனாக்கா திருக்குறள் விஜய் அவர்களை உள்ளே உட்கார வச்சு சம்மந்தப்பட்ட நபர்கள் யாராவது மிரட்டி அனுப்புனாங்களா? என் தம்பி, உனக்கு தேவையில்லாத வேலை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா கைதாவீங்க, குண்டாஸில் போவீங்க, அல்லது கைது பண்ணப்படுவீங்க, பாருங்கள் எம்எல்ஏவே நாங்கள் கைது பண்ணி தூக்குறோம்னாக்கா நீங்கள்லாம் ஏமாத்துறோம், ஏதோ ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு புரட்சி பாடகர் அப்படிங்கிற பேரில் இருக்கீங்க, அதனால் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் கத்திட்டீங்க, சரி ஓகே விடுங்க, அதனால் இதோட அதை மூடி மறைச்சிருங்க, அப்புறம் நாளை பின்னா கைதானாக்கா குண்டாஸ் விழுந்தாக்கா யாருப்பா பொறுப்பாவா அப்படின்னு மிரட்டப்பட்டு அனுப்புனாரா அப்படிங்கிறதையும் திருக்குறள் அறிவர்கள் சேர்ந்து சொல்லணும். ஏன்னா அந்த சிஜேபி நடத்தின போராட்டத்துக்கு பிரகாஷ் ராஜ் என்கிற நடிகர் நேரில் போய் ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டக்காரரோட உட்காந்துருக்காரு. அது அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி இவங்க நடிகர் நசுருதீன் ஷா, ஹிந்தி நடிகர் நசுருதீன் ஷா, அவரும் அந்த போராட்டத்துக்கு போயிருக்காரு. அந்த ஃபோட்டோ வேறு அப்போ ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஷபானா ஹாஷ்மி அப்படிங்கிற நடிகை, அவங்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து நேரடியாக போயிருக்காங்க. பிரீத்தி சிந்தா அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னாக்கா பிரீத்தி சிந்தா ஒரு கிரிக்கெட் டீம் ஓனராக இருக்காங்க, பஞ்சாப் டீம் நினைக்கிறேன் அவங்களுடைய டீமு. ஸோ இப்படி ஒரு கிரிக்கெட் டீம், ஐபிஎல்லில் ஒரு டீம் ஓனராக இருக்கக்கூடியவங்க எப்போவுமே ஒரு ஒன்றிய அரசை பகச்சிக்கூடாது அப்படின்ற மனநிலை தான் இருக்கும். இந்த சிஜேபிங்கிறது ஒன்றிய அரசுக்கு எதிராக, அந்த கல்வி அமைச்சருக்கு எதிராக கிட்டத்தட்ட மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு பெரிய செக் வைக்கிற ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அந்த டீமினுடைய ஓனராக இருக்கக்கூடிய பிரீத்தி சிந்தா ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னாக்கா இப்படி ஆதரவு தெரிவிக்கும் பொழுது அவங்களுடைய பிஸ்னஸாக அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். நாளை பின்னா ஈடுநீடம் வீட்டுக்கு போகலாம், அல்லது இந்த டீமில் பஞ்சாப்பை அவங்க விலைக்கு வாங்கினதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு, லஞ்ச லாவண்யம் தலைவிரிச்சாடி இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லி ஈடு கூட உள்ளே போகலாம், அந்த பஞ்சாப் டீமே பிளாக் பண்ணலாம், பிரீத்தி சிந்தாவை பிளாக் பண்ணலாம், அவங்களுடைய
அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஏன்னாக்கா அமித்ஷாவுடைய பையன் அவர்கள் தான் அந்த கிரிக்கெட் கவுன்சிலில் தலைவர் பொறுப்பில் இருக்காப்புல, அதை வச்சு என்ன வேணாலும் அவங்க மூவ் பண்ணலாம். ஆனால் இந்த பயம், இந்த மிரட்டல்கள் இதுக்கெல்லாம் தாண்டி பிரீத்தி சிந்தா என்கிறவரே அந்த நடிகையை வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிஷோர், ஆடுகளம் கிஷோர், அவரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவரும் பேசியிருக்கிறார். அந்த வீடியோக்களும் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி சமூக பொறுப்புள்ள பல நடிகர்களும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்க, தமிழ்நாட்டில் சிட்டிங் சிஎமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களோ அல்லது அடுத்ததாக ஃபியூச்சர் சிஎமாக வரக்கூடிய நம்ம தனுஷ் அவர்களோ அல்லது அதற்கு பிறகு சிஎமாக வரக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்களோ, ஏன்னாக்கா துப்பாக்கி இவர் அவர் கையில் தான் கொடுத்துருக்குறாப்புல, அப்புறம் இவர் ஆட்சிக்கு அப்புறம் இந்த ஆட்சி துப்பாக்கியை தூக்கி அவர் கையில் கொடுப்பாப்புல, அப்போ தனுஷுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் தான் இங்கே சிஎம்மாக வரப்போறாப்புல. அப்போ சிவகார்த்திகேயனும் இதை பற்றி வாய் திறந்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை. சரி, அதுக்கப்புறம் சிஎம்மாக வரக்கூடிய நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் இதை பற்றி வாய் திறந்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தாக்கா எதுவுமே இல்லை. அப்புறம் நம்முடைய சமூக போராளி ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் அவர் இதை பற்றி வாய் திறந்துருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை. கேரளாவில் ஹிந்தியிலேருந்துலாம் கூட பல நடிகர்கள் நேரடியாக போய் ஆதரவு தெரிவித்து தன்னுடைய ஈடுபாடோடு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிவித்து வந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்கள், அடுத்தது ஒரு அரசியல் செயல்பாட்டோடு இருக்கக்கூடிய நடிகர்கள், குறிப்பாக தனுஷ் அவர்கள் இப்போ தான் ரசிகர் மன்ற கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி எல்லா ரசிகர்களும் வர வச்சு மீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு தளபதி இருக்காப்புல, புரட்சி தளபதி விஷால் அவர்கள், அவரும் நடிகரெல்லாம் கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறாப்புல. அப்போ அவர் ஏதாவது வாய் திறந்துருக்கிறாப்லையா, திருவாய் மலர்ந்துருக்கிறாப்லையா, இந்த போராட்டத்துக்கு ஆதரவு? சரி, ஆதரவு கூட வேண்டாங்க, எதிர்ப்பாகவும் தெரிவிங்க. தமிழ்நாடு முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு போராட்டமாக இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின போராட்டமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தனியாக ஒரு கிளை போல் இருக்குது. அவங்க டி நகரில் உட்காந்துட்டு இந்த சவுத் போக் ரோல்னு நினைக்கிறேன், அவங்க அங்கே உட்காந்து அவங்க தனியாக ஆர்ப்பாட்டம், இதற்கு ஆதரவாக டெல்லி நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக இங்கே உட்காந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எங்கேயாவது போய் தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பாக தனுஷ் போனாரா, அல்லது மன்ற நிர்வாகிகள் போனாங்களா, அல்லது மற்ற நடிகர்களுடைய நிர்வாகிகளோ? எனக்கா டி நகரில் தான் பல நடிகர்களுடைய வீடுகள் இருக்குது. சரி, அங்கே உள்ளவங்க யாராவது போனாங்கன்னு பார்த்தாக்கா யாருமே போனதாக தெரியவில்லை. நமது திடீர் சிஎம் லாரன்ஸ் ராகவேந்திரா அவர்கள் இதுக்கு ஏதாவது போராட்டம் அறிவிச்சாரா? எனக்கா ஒருவேளை இப்படியா இருக்கும். லாரன்ஸ்ட்டை கேட்டோம்னாக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வைக்கணுமா வேண்டாமா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே செய்கிறேன். ரூம் போடுறப்பெல்லாம் கேட்காத, நான் ரூம் போட்டுமா வேண்டாமா, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ரூம் போடுறேன், இல்லைனா நான் ரூம் போட மாட்டேன். கேஸ்டிங்கை வச்சு பண்ணணுமா வேண்டாமா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்லாம் அப்பெல்லாம் கேட்க மாட்டாப்புல. இவர் எலெக்ஷனில் நிற்கணுமா வேண்டாமாங்கிற நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அரசியலுக்கு வர்றேன், நீங்கள் சொல்லலைனாக்கா நான் அரசியலுக்கு வரல. அப்போ இந்த போராட்டம் குறித்தும் கேள்வி கேட்டாக்க இதான் பதிலாக சொல்லுவார் போட்டிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு வைக்கணுமா வேண்டாமான்னு கேட்பார் போட்டிருக்கு. அப்புறம் நம்ம கேபி பாலா வேறு என்ன பண்ணுறாப்புன்னு தெரியல, சமூக போராளி கேபி பாலா இந்நேரம் ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட்டையும் 20 பிரெட்டையும் பாலையும் வாங்கிட்டு தான் போயிருக்கணுமா இல்லையா அந்த போராட்டத்துக்கு? வாங்க நண்பர்களே அப்படின்னு கலாட்டாவை தூக்கிக்கிட்டு கூட போட்டு கேமரா எடுத்துகிட்டு போயிருக்கணுமா இல்லையா? பாருங்க, இந்த போராட்டத்துக்கு கேபி பாலா தனது சொந்த காசிலேயே பிரெட்டையும் பால் பாக்கெட்டையும் வாங்கி கொண்டு செல்கிறார் என்றால் இவருக்கு எவ்வளவு சமூக அக்கறை இருக்கும். பாட்டை பாடி ஒரு ரீல நேரம் போட்டிருக்கலாம். கேபி பாலா மிஸ் பண்ணிட்டாப்புல. இப்போ இவங்கெல்லாம் போகும் பொழுது எனக்கா நீங்கள் இதில் அரசியல் செயல்பாட்டோட தொடர்புடையது யாருன்னு பார்த்தோம்னாக்கா பிரகாஷ்ராஜ் அவர்கள் மட்டும்தான் அரசியலோட தொடர்புடையவர். ஏன்னா ஒரு எலெக்ஷனில் நின்றுருக்கார் அவர். இப்போ கர்நாடகாவில் அவருடைய நண்பர் அவங்க கௌரி லங்கேஷ் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க, ஆர்எஸ்எஸ் காரர்களால் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஸோ அந்த தொகுதியில் அவர் போய் நின்று போட்டிட்டார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நின்னாரா என்னங்கிறது நான் சரியாக கவனிக்கல. அந்த எலெக்ஷன் நின்னாருங்கிறது மட்டும் எனக்கு சரியாக தெரியும். அப்போ மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண நடிகர்கள் அப்படின்னு கிடையாது. ஆனால் இந்த போராட்டம் இது இளைஞர்களுடைய மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ இந்த நடிப்புத்துறையிலே இருந்து தமிழ்நாட்டு அரசியலை கைப்பற்றி சிஎம்மாக ஆன விஜய் அவர்கள் நேரடியாக போயிருக்கணுமா இல்லையா? ஏன்னா அனிதா அவர்களுடைய இறப்புக்கு நேரடியாக போனவர். அப்போ நீட்டுக்கு எதிராக இருக்காருன்னு அர்த்தம் இல்லை, சும்மா ஒரு பொண்ணு செத்து போச்சு அப்படிங்கிறதுக்காக போனாரா? தமிழ்நாட்டுக்குள்ளே தினம் தினம் அவ்வளவு இறப்புகள் நடக்குது, தற்கொலைகள் நடக்குது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஸ்கூல், தனியார் ஸ்கூலில் ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்துபட்டுருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. விசிகா அந்த மாணவி இறந்ததை விட்டு அவங்க போராட்டத்தில் களத்தில் இறங்கியிருக்காங்க. காஞ்சிபுரம் நினைக்கிறேன், ஒரு பிரைவேட் ஸ்கூலு. அப்போ தினம் தினம் இதே மாதிரி பல தற்கொலைகளாக இருக்கட்டும், அல்லது கொலைகளாக இருக்கட்டும், அல்லது பாலியல் உள்ளுறவு சம்பந்தப்பட்ட கொலைகளாக இருக்கட்டும், எக்கச்சக்கமாக நடக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே நடக்குது. எல்லார் வீட்டுக்கும் விஜய் போயிட்டு இருக்காரா? இப்போ அனிதா வீட்டுக்கு மட்டும் இதுக்கு போனார். ஏன் போனார்னாக்கா நீட்டுக்கு எதிராக தன்னுடைய பதிவு செய்கிறார், தன்னுடைய நிலைப்பாட்டை பதிவு செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அப்போ நீட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கும் பொழுது அவர் போயிருக்கணுமா இல்லையா? சரி, அவர் போகலை.
அவர் கட்சியில் முன்னணி பொறுப்பாளர்கள் யாராவது போயிருக்கணும்ல, ஆதவர்ஜுனா போயிருக்கணும்ல, புஷி ஆனந்த் போயிருக்கணும்ல. எனக்கு நம்ம ஏன் அதை கேட்குறோம்னா, ஆதவர்ஜுனா அந்த 41 பேர் கரூரில் அந்த சம்பவத்தில் இறக்கும் பொழுது அவ்வளோ பெரிய சோகத்தில் இருக்கும் பொழுதே எந்த நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் எனக்கு அது எவ்வளோ பெரிய சோகம்னாக்கா ஒரு 1.5 வயசு குழந்தை செத்து போச்சு. அந்த குழந்தைய அவங்க அப்பங்காரம்பளை தூக்கிட்டு வந்து நம்ம விஜயபாஸ்கர் இப்போ சேர்ந்திருக்காரு பாருங்க, நம்ம கரூர் விஜயபாஸ்கர் சேர்ந்திருக்காருல, அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அவர் காலடியில் வச்சுட்டு அழுவாப்புல. எனக்கா ஒரு தெரிந்த ஒரு நபர், முக்கியமான ஒரு புள்ளி, அரசியல் கட்சியில் பெரிய ஆள், அதனால இவரு ஏதாவது செய்ய மாட்டாரா, மருத்துவர்கிட்ட சொல்லி எப்படியா நம்ம குழந்தைய காப்பாற்றிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு காலடியில் முட்டி போட்டு வச்சு அழுவாப்புல அவர். இதே மாதிரி அந்த குழந்தை இறந்து போச்சு. இது கிட்டத்தட்ட 10-11 குழந்தைகள் இறந்து போச்சு. நெஞ்செலும்பு உடஞ்சி போய் ஒரு குழந்தை செத்து போச்சு. ஒரு புளிய மரத்து கிளை ஏறி நின்றதுனால உடஞ்சி போய் அந்த கிளை அப்படி வந்து கீழே விழுது பாருங்க. அதில் கூரா நீட்டிக்கிட்டு இருந்தது, ஒருத்தவங்களுடைய கழுத்தை அறுத்துக்கிட்டு போச்சு. அப்படி இறந்து போனவங்க குழந்தைகள். இந்த இந்த மிதிச்சதில் இந்த தாடை இருக்குல்ல, இது ரெண்டும் இந்த பக்கம் உடஞ்சி ஒன்று இந்த பக்கம் உடஞ்சி போச்சு. அப்படி ஒரு குழந்தை செத்து போச்சு. அப்பங்காரர் இப்படி செத்து போய் கிடக்குறாரு, புள்ள இந்த பக்கம் செத்து போய் கிடக்கு. ஒரு வீட்டில் 2 குழந்தைகள், 2 குழந்தையுமே செத்து போச்சு. ரொம்ப துடிக்க கொல்லப்பட்டாங்க, சாகடிக்கப்பட்டாங்க, இறந்துருக்காங்க. நெஞ்சில் மிதிச்சு அந்த கூட்டத்தில் மூச்சு திணறலாக இப்படி ரொம்ப கொடூரமான முறையில் அந்த இறப்புகள் நடைபெற்றுச்சு. அவ்வளவு அந்த குழந்தைகள் 10-11 குழந்தைகள் உட்பட 41 பேர் செத்து தமிழ்நாடே சோகத்தில் இருக்கும் பொழுது தலைவர் ஆதவர்ஜுனா அவர்கள் ஜாலியாக அவர் டெல்லியை நோக்கி பேஸ்கெட் பால் விளையாட போனார். அப்போ அப்படியாப்பட்ட சம்பவத்திலேயே டெல்லிக்கு போன ஆதவர்ஜுனா அவர்கள் இப்போ இந்த போராட்டத்துக்கு நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்கிறதுல என்ன அவருக்கு கஷ்டம் வந்துட போகுது? அது மட்டும் இல்லை, அதே இடத்துல அந்த ஜந்தர் மந்தரா அதே இடத்துல டெல்லியில் அண்ணாசாரிய போராட்டம் பண்ணார். பிஜேபி ஃபண்டடு போராட்டம். அது பிஜேபி ஃபண்டு பண்ணி ஒரு ஸ்கேமான ஒரு போராட்டம். அது போராட்டம் இல்லை, அதுக்கு பேர் ஸ்கேம். அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இங்கேருந்து விஜய் போனாப்புல இல்லை. இப்போ இந்த போராட்டத்துக்கு அதுவும் அவங்க கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்க. அப்போ கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்கனாக்கா காங்கிரஸ் ஆதரிக்கிறார். எனக்கு அவர் சிஎம்மாக பதவி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் ராகுல் கையை தான் தூக்கிட்டு நின்னாப்புல. அப்போ இந்த போராட்டத்துக்கு போய் ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக பிஜேபிக்கு பயங்கர நெருக்கடி ஏற்படும். பிஜேபிக்கு நெருக்கடி ஏற்பட்டாக்கா ஓட்டு விழுறதுல அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பாதிப்பு ஏற்பட்டாக்கா அடுத்த இடத்துல யார் இருக்காங்கனாக்கா காங்கிரஸ் தான் இருக்குது. பிஜேபி சீட்டை விட்டு இறங்கினாச்சுனாக்கா காங்கிரஸ் போய் அங்கே உட்காரும். அவர் கையை தூக்கி பிடிச்சிட்டோம்னா ராகுல் போய் உட்காருவார். அந்த கட்சியில் ஐயா மல்லிகார்ஜுன கார்கேவோ அல்லது வேற யாரோ அந்த கட்சி யாரை பிரசன்ட் பண்ணுதோ அவங்க போய் உட்காருவாங்க. அதை அப்போ அப்படியாப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அன்னைக்கே காங்கிரஸ் ஆட்சி கழுவுறது காரணமாக இருந்தால் அண்ணாசார போராட்டத்துக்கு மட்டும் நேரடியாக போனவர் பிஜேபி ஃபண்டில் நடைபெற்றதுக்கு, இன்னைக்கு எந்த ஃபண்டடும் எந்த பின்னணியிலிருந்து யாரும் எந்த செலவும் செய்யாமல், யாரும் இதற்கு தனிப்பட்ட முறையில் பொருளாதார ரீதியாக செலவு செய்யாமல் அவங்க ஓன் இன்ட்ரெஸ்டாக இளைஞர்கள் வந்து உட்கார்ற, மாணவர்கள் வந்து உட்கார்ற அந்த போராட்டத்துக்கு ஏன் விஜய் நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்கல? சரிங்க, அட்லீஸ்ட் டிநகரில் அந்த சிஜேபி பார்ட்டியினுடைய தமிழ் வருஷன் இங்கே போராடிட்டு இருக்காங்களா, தமிழ்நாட்டு பிரான்ச்சு டிநகரில், அந்த டிநகர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அதுக்காவது போயிட்டு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கலாம்ல? யாருமே போலையே. இப்போ திருக்குறள் அறிவு அவர்கள் உள்ள மிரட்டப்பட்டாரா இல்லையா? அவர் வச்ச கோரிக்கைக்கு என்ன சொன்னாங்க? அல்லது இவ்வளவு கேள்விகளை இவர் முன் வச்சாரா? அந்த கேள்வியில் ஏதாவது பதில் சொன்னாங்களா? அல்லது எல்லாம் கண்டுக்காத தமிழ்னு சொன்னாங்களா? எனக்கா அறிவு அவர்கள் பொதுவெளியில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. எனக்கா ஒரு சமூக போராளியாக தன்னுடைய பாட்டுகள் மூலமாக அனைத்து கருத்துக்களையும் சமூக கருத்தில் உள்ள வச்சு தான் அவர் பாடுவாப்பில். அந்த உணர்ச்சி வசப்பட்டு தான் அந்த உணர்வெளிச்சில் தான் அவர் போய் இன்னைக்கு அந்த கோஷங்கள் எழுப்பியிருக்காரு. நீட்டுக்கு எதிராக அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக விஜய் பேசணும், சிஎம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த உரிமையில தான் போய் கேட்குறாரு. எனக்கு கொள்கை விளக்கப்பாடலே அவர் தான் எழுதி இயக்கி அவர் மியூசிக் போட்டு அவரே பாடியிருக்காரு. அப்போ இப்படி நம்ம பண்ணமே நீட்டு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு விஷயம் நடக்கும்பொழுது சிஎம் விஜய் அவர்கள் அமைதியாக இருக்காரு அப்படிங்கிற உரிமையில தான் அவர் கேட்க போயிருக்காரு. ஒருவேளை எப்படி சொல்லியிருப்பாங்களோ அறிவு அவர்கள்ட்ட, 8 பேர் மினிஸ்டர் ஆக்கிட்டோங்கிறது வேற அறிவு, 8 பேரில் இன்னும் 8 பேர் கூட நாங்கள் ஆக்குவோம், ஆனால் ஒருத்தர் கூட நாங்கள் மருத்துவராக விட மாட்டோம், அதனால நாங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பு அப்படின்னு ஒருவேளை சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களோ? ஆதவர்ஜுனா அவர்கள் போன டிஎம்கே பேரில் அந்த எலெக்ஷன் நெருங்குறப்ப ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அதாவது ஜென்சி புரட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டார். அந்த ஜென்சி புரட்சி தான் இப்போ டெல்லியில் வந்திருக்கு, மிகப்பெரிய ஜென்சி புரட்சி. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பிஜேபி எதிர்க்கிறீங்களா இல்லையா? ஆர்எஸ்எஸ் பிஜேபியை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக இல்லையா? பிஜேபியை ஆட்சியிலேருந்து இறக்கணுங்கிறது நோக்கமாக இல்லையா? இப்போ இந்த போராட்டத்துக்கு போய் ஆதரவு நேரடியாக விஜய் போனார்னாக்கா அது எவ்வளோ பெரிய எழுச்சியாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஆதரவாக இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய போராட்டமாக இன்னும் முன்னெடுக்கப்படும், எவ்வளோ பெரிய பார்வைக்கு போகும் இன்னும் இந்தியா லெவலில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அதை போய் சேரும்ல. அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஏன் விஜய் நேரடியாக போகலை? இப்போ ஜென்சி புரட்சி வேணும்னு சொல்லி ட்வீட் போட்ட ஆதவர்ஜுனா உண்மையிலேயே ஜென்சி புரட்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு, ஏன் அங்கே போய் ஆதரவு தெரிவிக்கல? ஆனால் ஆராசா அவர்கள் திமுக சார்பாக நேரடியாக போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார், நேரடியாக போய் பார்த்து தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார்.
அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சியிலேருந்து ஏன் இதுவரை நேரடியாக அங்கு சென்று ஒரு ஆளை அனுப்பியாவது தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்க வேண்டுமா வேண்டாமா? சிஎம்ஓ தமிழ்நாடு அப்படிங்கிற ட்விட்டர் பேஜிலேருந்து தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்க வேண்டுமா இல்லையா? அல்லது விஜயனுடைய பர்சனல் ட்விட்டர் ஐடி இருக்குல்ல, அதுலேருந்து கூட போடலாம். அதுலேருந்து என்னுடைய ஆதரவை நான் தெரிவிக்கிறேன் சிஎம்மாக, அல்லது விஜய் ஆகிய நான் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அல்லது அவங்க டிவிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வச்சுருப்பாங்களே, அதுலேருந்தாவது தன்னுடைய ஆதரவு தெரிவிக்கணுமா இல்லையா? இங்கே எஸ்எஃப்ஐ போராட்டம் நடந்துச்சு. எஸ்எஃப்ஐ டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதே நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்க. நீட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அந்த எஸ்எஃப்ஐ மாணவர்களை அடித்து உடலில் ரத்தமாக காயங்கள் ஏற்படுற அளவுக்கு ரொம்ப மோசமான முறையில் அணுகி காவல்துறை அவங்கள அடித்து தர இழுத்துட்டு போச்சு. மோசமான காட்சிகள், நீ டெல்லியில் என்ன காட்சிகளை பார்க்குறோமோ, மோசமான ஒரு காவல்துறை அத்துமீறலை, அரசு பயங்கரவாதத்தை பார்க்குறோமோ, சற்றும் குறைவில்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே டிவிக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த எஸ்எஃப்ஐ நடத்தின போராட்டத்தில் அந்த மாணவர்கள் மீது இந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டுச்சு. கொடூரமான கொலைவெறி தாக்குதல் இது. அப்போ ஒருவேளை அறிவு பண்ண சொல்லியிருப்பாங்க, ஏங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடத்தும் பொழுது எஸ்எஃப்ஐ மாணவர்களை தாக்குனவங்க இப்போ எப்படி சிஜேபி நடத்துகிற போராட்டத்துக்கு எப்படி போய் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு என்ன தார்மீக அடிப்படையில் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு தெரியலையே. இல்லை நான் இதன் மூலமாக ஒரு எழுச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்களா, அல்லது ஆர்வ கோளாறில் போயிட்டீங்களா, அல்லது நம்ம போனவனையே நீலம் அமைப்பு பின்னாடியே வரும், நம்ம அண்ணன் பாரஞ்சத்தண்ணை வருவார், அல்லது மற்ற கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் பின்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு போய் நின்னீங்களா? இல்லை ஒருவேளை உள்ளே போய் உட்கார வச்சோன்னா ஆதரவு சொல்லிட்டு பார்ப்பல, ஏன் தம்பி என்ன தம்பி நீங்கள் பாருங்கள், ஜனநாயகம் இன்னும் 2-3 நாளில் ரிலீஸ் ஆக போது, தலைவருடைய படம் எவ்வளோ பிஸியாக கட்சி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, பேனர் வைக்கிறது பிரச்சனையாக வெட்டுக்குத்தாயிருக்கு இன்றைக்கி. இதே டிவிக்கு பேனர், இந்த ஜனநாயகன் பேனர் வைக்கிறதுக்கு டிவிக்கேனுடைய மாவட்ட செயலாளருக்கும் அங்கே உள்ள ரசிகர் மன்றத்தில் பொறுப்பில் உள்ளவங்களுக்கு 2 பேரில் யார் பேனர் வைக்கிறதுன்னு மிகப்பெரிய வெட்டுக்குத்தாகி போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. இதுதானே நீங்கள் தேவை, பேனர் யார் வைக்கிறது, அல்லது ஃபஸ்ட்டு ஷோ யார் வந்து எடுக்கிறது. எனக்கு அதில் பிளாக்ல டிக்கெட் பயங்கரமாக வைக்கலாம், ஒரு எதிர்பார்ப்போடு வர்ற படம். ஏன்னா நம்ம ஹெச் வினோத்தவரை பேட்டி கொடுத்துருந்தாப்புல, சமூக பொறுப்புடைய ஹெச் வினோத்தவர்கள் பயங்கரமான பேட்டி வேறு கொடுத்துருந்தாப்புல. நாங்கள் சில காட்சிகளை மாற்றிருக்கோம், சில காட்சிகளை இன்செர்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அறுத்து தள்ளினாப்புல. உங்களாம் இருக்குது, இன்னொரு வீடியோ நாளைக்கு உங்களுக்கு போடலான் இருக்கேன் ஹெச் வினோத்துக்கு. அதனால் அப்போ ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பாங்க, அதான் அப்போ ரிலீஸ்லாம் அவன் பிஸியாக இருக்கான், இப்போ வேறு நீ வந்து நீட்டுக்கிட்டு இருக்க, என்ன நீ பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க, வீட்டுக்கு சோஃபா வந்ததா இல்லையா உனக்கு, தேவையில்லாமல் எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீங்கள் குண்டாஸ் போட்டாலும் சரி பொருக்கு இல்லை, கம்முன்னு முட்டு போய் இப்போ காரில் ஏறு, நான் ஏதாவது போராட்டம் உனக்கு தேவையில்லாத வேலை தம்பி. ஏதோ 4 பாட்டு புரட்சிகரமாக பாடினியா, ரிலீஸ் ஆச்சா, பயங்கர வைரல் ஆச்சா, என்ஜாமி அல்லது ஏதாவது சாதிக்கிறதுனால பாட்டை போடு, ஜாலியாக என்ஜாய் பண்ண நல்லா வியூஸ் போகும், அப்படியே அமெரிக்காவுக்கு 2 ட்ரிப்பை போடு, என்ஜாய் பண்ணியா. இப்போ எதுக்கு தம்பி இங்கே வந்து தேவையில்லாமல் பேசிட்டு போ தம்பி. ஜனநாயகத்துக்கு எத்தனை டிக்கெட் வேணும் உனக்கு? ஃபஸ்ட்டு ஷோ தெரியுமா, டிக்கெட் வராது. நீ எம்எல்ஏ கூட டிக்கெட் வாங்கிடலாம் தாவேக்கால, ஜனநாயகனுக்கு ஃபஸ்ட்டு ஷோ டிக்கெட் கிடைக்குமா? அண்ணன் உனக்கு தர்றேன், கிளம்பு போ, 5 டிக்கெட்டு போ தம்பி. எங்கே போகிறீங்க, இங்கே வாங்க, 5 டிக்கெட் உங்களுக்கு கொடுத்தேன், இன்னொரு 5 இருக்கு பேர் எடுத்துக்கங்க. அது யாருன்னு கேட்குறீங்களா? அண்ணன் பாரஞ்சத்துக்கு போயிட்டு கொடுங்க போங்க. அண்ணன் கேட்டார், முன்னாடியே கேட்டாப்புல, கொண்டு போய் கொடுங்க. போஸ்டர் வர ஃப்ளெக்ஸி வர வைக்கணும்னாப்புல ரசிகர் மன்றம் சார்பாக. அதை என்னென்னு பார்த்து அண்ணாட்ட நான் பேசிக்கிறேன், இந்த 5 டிக்கெட் மட்டும் கொடுங்க அப்படின்னு ஒரு வேளை சொல்லி அனுப்புனாரா? சமூக பொறுப்போட போய் கத்துனீங்க, நீங்கள் கோஷம் போட்டீங்க. இப்போ வெளியில் வந்து பேசுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, நீங்கள் அந்த ரேப் பாடகர்களே ரொம்ப முக்கியமான ஒரு ரேப் பாடகராக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டி இருக்கும் ரேப் பாடகர்களுக்குள்ளே. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஏதாவது குரல் எழுப்புங்க. இவ்வளோ பெரிய அநீதி, இவ்வளோ பெரிய அக்கிரமம் நடக்குதுல்ல, இதுக்கு எதிராக குரல் எழுப்புன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. குரல் எழுப்புங்க. குரல் எழுப்பிட்டு நான் கரெக்டாக இதெல்லாம் மீடியாவில் வந்துச்சு, நாங்களும் ஆதரவு தெரிவித்தோம், உள்ளே போய்ட்டு கமுக்கமாக திரும்பி போகிறீங்களே. உள்ளே போகும்போது ப்ரெஸ்ஸில் பயங்கரமாக சத்தம் போட்ட நீங்கள், வெளியில் போகும்போது ஒரு வார்த்தை கூட வரலையே, ஆதரவு மறந்துட்டு போகிறாப்லையா, திரும்ப கூப்பிட்டு கை வேற கொடுத்துட்டு நாங்கள் சென்ட் ஆஃப் பண்ண வந்தார்ல, அதனால் கை வேற கொடுத்துட்டு காரில் போய் ஏறினாப்புல அறிவு. அதனால் அறிவை நம்ம அப்படி எதுவும் ஏதோ காசு வாங்கிட்டு ஒரு பாட்டு எழுதுறவர் அப்படிங்கிற லெவலில் நம்ம பேசக்கூடாது. அவர் உண்மையிலேயே சமூக பொறுப்புடையவர் தான். உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிவிக்க வேண்டியது அறிவுக்கு அந்த கடமை இருக்குது. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவர் யோசித்து இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ அல்லது வேறு சமூக தளத்திலேயோ அவருடைய உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பதிவை கண்டிப்பாக போடுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களை மாதிரியே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்.